Hi everyone, welcome to our YouTube channel Gauri and Gauri. Thank you for your support. If you are watching this video for the first time, please subscribe to our channel. Please subscribe. Thank you. ஹாய் எவ்ரி ஒன், இது வந்து பிஷப்ஸ் ஃபார்ம் அப்படின்ற ஒரு பம்ப்கின் ஃபார்ம். இட்ஸ் இன் வீட்லேண்ட் கலிஃபோர்னியா. நாங்கள் வந்து இங்கே சும்மா ஃபேமிலியோடு வந்தோம். இங்கே வந்து ஹாலோவின் சீசன், அதாவது அக்டோபர் மந்த் வந்து இங்கே இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஓப்பன்டாக இருக்கும். நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் பம்ப்கின் வாங்கி அதை வந்து கார்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஃபார்ம்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குவாரண்டைன் டைமில் கூட பாருங்கள் எவ்வளோ கார்ஸ் இருக்குதுன்னு. நாங்கள் பார்க் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம். ஒரு வழியாக பார்க்கிங் கிடச்சிது, பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போயிட்டு இருக்கோம். இப்போ உள்ளே போனோன்னே பார்த்தோன்னா ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. எல்லோரும் பாருங்கள் 6 ஃபீட்டு டிஸ்டன்ஸில் நின்றுட்டு இருக்கிறாங்க மாஸ்க் போட்டுட்டு. யூஸ்வலாக வந்து இந்த கடைக்குள்ளேயே போகலாம். இப்போது குவாரண்டைன் இருந்ததுனால வெளியில் நின்று தான் வாங்கணும் எல்லா ஐட்டம்ஸும். இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபார்ம் இது. நாங்கள் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனதுனால ஹாஃப் அ டே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் ஃபுல் டே பண்ண முடியல. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இங்கே. இங்கே வந்து கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஹோல் டே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் காமிக்க போகிறோம். ஏன்னா எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஹாஃப் அ டேயில். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பம்ப்கின் பாருங்கள். அதே மாதிரி இது வந்து பம்ப்கின் பேட்ச்சு, பம்ப்கின் ஃபார்ம். ஃபுல் அண்ட் ஃபுல் பம்ப்கின்ஸ் தான் கண்ணு கெட்டின தூரத்தில். அண்ட் ஒரு சைஸும் பாருங்கள். இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பம்ப்கின்ஸ் க்ரோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே பம்ப்கின் பேட்ச் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கங்கே ஹே மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம உட்காந்துக்கலாம், அங்கே கூட பம்ப்கின் மேலே கூட உட்காந்துக்கலாம். ஆமாம், பம்ப்கின் மேலே உட்காந்து பிக்சர்ஸ் எடுக்கிறது இட்ஸ் a வெரி நைஸ் ஸ்பாட் ஃபார் அ ஃபோட்டோ ஷூட் அண்ட் வீடியோ ஷூட். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ட்ரெயின் ரைட்ஸ் அண்ட் தென் ஹே ரைட், அந்த மாதிரிலாம் நிறைய ரைட்ஸ் இருக்குது கிட்ஸுக்கு. அதே மாதிரி ஜிப்லைனிங் இருக்குது ஃபார் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். அண்ட் கார்ன் மேஸ், அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி பெட் ஃபார்ம் அனிமல்ஸ் வந்து பெட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி இடம் வேறு வச்சுருக்குறாங்க. ஸோ அங்கேயும் வந்து கிட்ஸுக்கு வந்து நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். உட்காந்துட்டோம் பார்த்தீங்களா, செட்டில் ஆகிட்டோம் நாங்கள். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசங்க பாருங்கள் ஜிப்லைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து 8+ இயர்ஸ் அண்ட் அடல்ட்ஸுக்கு கூட இருக்குது, யார் வேணாலும் பண்ணலாம். ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? இங்கே எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பம்ப்கின் வச்சுருப்பாங்க. இதை நம்ம வாங்கிட்டு போய் கார்ட் பண்ணலாம் வீட்டில். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பம்ப்கின்லாம் இருக்குது. ஒயிட் பம்ப்கின்னு, குட்டி, நிறையா இருக்கும். வெரைட்டி ஆஃப் பம்ப்கின்ஸ் இருக்கும் இங்கே. பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இன்டோரில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுக்குவாங்க. வெளியில் கூட வைக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவாங்க அதுக்கப்புறம். கௌரி இப்போ கார் பண்ணுறதுக்கு ஒரு பம்ப்கின் வாங்க. அம்மா இங்கே எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப் இருக்குது. அதில் வந்து பம்ப்கின் பேஸ்டாக வச்சு ப்ரெட்டு, ஜாமு, காஃபி, பம்ப்கின் ஸ்பைஸ்டு காஃபி இதெல்லாம் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கும் அதெல்லாம். இந்த பர்டிகுலர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து பே பண்ணணும். Thursdays through Sunday வந்து பே பண்ணணும். Monday through Wednesday வந்து இது ஃப்ரீ. அண்ட் மற்ற இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு இதுக்கும் பே பண்ணணும். அதாவது இந்த ஜிப் லைனிங் அண்ட் தென் ட்ரெயின் ரைட்ஸ் அதுக்கெலாம் வந்து நீங்கள் ஒன்று இதுக்கும் டிக்கெட் வாங்கிட்டு பே பண்ணணும். அதே மாதிரி இந்த ஷாப்ஸ்க்கும் நீங்கள் பே பண்ணணும். இப்போ ஃபார்ம்லேருந்து பம்ப்கின் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அது எப்படி கார் பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாம் செட்டில் ஆகிறோம். சதீஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறேன் காஃபி அடிக்கிறதுக்கு.
யூஸ்வலி வந்து என்ன டிசைன் வேணுமோ அது மார்க்கரால் மேலே மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வரைகிறேன், என்னோடய டிசைன் நான் வரைகிறேன். இது மேலே பார்த்திங்கன்னா அந்த டாப்பு வந்து இப்படி ரவுண்டாக எடுத்துகிட்டு அதில் உள்ள சீடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கரண்டி வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் காவ் பண்ணுவோம். இந்த கரண்டி வச்சு எடுக்கிறாங்க பாருங்கள். அது கொஞ்சம் தோல் ரஃப்பாக இருந்தது, அதனால சதீஷ் ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு. என்னடா இன்னொரு கௌரியை காணுமேன்னு பார்க்காதீங்க, அந்த கௌரி தாங்க கேமராமேன் ஃபுல்லாக. அவங்களுக்கு என்ன பம்கின் கார் பண்ண வராது, அதனால கேமராமேன் ஆகிட்டாங்க. அதையும் சொல்லுங்கள். உள்ள சீடெல்லாம் எடுத்து போட்டுருவோம். ஆக்சுவலி இது ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதனால போட்டுட்டோம். இங்கே வரைகிறாங்க பாருங்கள், கண் மூக்கு அதெல்லாம் வரைஞ்சிட்டு அதை அப்படியே நைஃபு வச்சு அப்படியே கவர் பண்ணிடுவோம். யூஸ்வலி இங்கே வந்து அந்த டெவில் மாதிரி ஃபேஸ் போட்டு பண்ணுவாங்க, இது ட்ரெடிஷனுங்கிறதுனால நம்மளும் அதே பண்ணிட்டோம். இது கவர் பண்ணிவிட்டு உள்ளே கேண்டில் ஏற்றி வச்சுட்டு வீட்டு வாசலில் வைப்பாங்க எல்லோரும். ஸோ நம்ம ஊர் திஷ்டி பொம்மை மாதிரி நினச்சிக்கலாம் இதை நீங்கள். ஸோ கிட்ஸு பண்ணாங்கன்னா யாராவது அடல்ட் பக்கத்தில் இருப்பாங்க, அது வந்து கத்தி ரொம்ப திக்காக இருக்கும் தோல், அதனால் நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும் பசங்க இருந்தாங்கன்னா. இந்த பம்கின் கார் பண்ணுறதுக்குன்னே நிறைய டூலெல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு கத்தியே போதும், இருந்தாலும் அந்த குட்டி கத்தி அது மாதிரி இருக்கும். இந்த பல்லெல்லாம் போடுறதுக்கு வந்து குட்டி டூல் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுவும் நாங்கள் யூஸ் பண்ணோம். அந்த பாருங்க பல்லெல்லாம் போட்டாச்சு. இப்போ கார் பண்ணுற அவுட்லைன் கார் பண்ணுறோம். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் உள்ள அந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துடுறோம். பாடா முடிஞ்சிருச்சு. சதீஷோட டிசைனும் முடிஞ்சிருச்சு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம செல்ஃபி எடுத்துக்கணும்ல, அதனால எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரு குட்டி பம்கினை பாப்பாவுக்காக வந்து சின்னதாக பண்ணோம், சிம்பிளான ஒரு டிசைன் கேட்டான், அதே பண்ணாச்சு. ஒரு 1-eyed monster அப்படின்னு ஒன்று கேட்டான். ஆமாம், எங்கே பார்த்தான்னு தெரியல அதை. அன்றைக்கி நல்லா ஃபன்னாக இருந்தது, எல்லாம் ஃபேமிலியாக அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு இப்போது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உள்ளே கேண்டில் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நைட் எஃபெக்டில். மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே. ஹாப்பி ஹாலோவீன். பூ. நான் பயந்துட்டேன், பயமா இருக்கு.